2s orbital of hydrogen atom has a radial node at 2a0 because 2s is proportional to 1 by 2 plus r by a0, 2 plus r by a0, 2 minus r by a0, 2 minus r by 2a0. என்ன கேட்டுக்கிறாங்க 2s ஆர்பிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ அது இந்த 2s ஆர்பிட்டலுக்கு ரேடியல் நோடு எதில் இருக்கான் 2a0ல இருக்குதான். ஏன்னா 2s இஸ் ப்ரொபோஷனல் டு டேஸ். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னாச்சுன்னா இந்த ரேடியல் ஐகன் ஃபங்க்ஷன், இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கான ரேடியல் ஐகன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த ரேடியல் ஐகன் ஃபங்க்ஷனுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் தான் இது. இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கிடணும். RNLR இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2z by n a0 ஹோல் பவர் கியூப், அதுக்கப்புறம் n மைனஸ் எல் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2n இன்டூ n பிளஸ் எல் ஃபேக்டோரியல் ஹோல் கியூப். அடுத்தபடியாக 2zr by n a0 எல் ஹோல் பவர் எல், அடுத்தது எல் 2l பிளஸ் 1 n பிளஸ் 1 எக்ஸ்பொனென்ஷியல் மைனஸ் 2zr by n a0. அப்போ இது வந்துட்டு இந்த ரேடியல் ஐகன் ஃபங்க்ஷன், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியல் ஐகன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ரேடியல் ஐகன் ஃபங்க்ஷனில் நாம் இங்கே என்ன ஆர்பிட்டால் கேட்டிருக்குது 2s ஆர்பிட்டால் கேட்டிருக்குது இல்லையா. அப்போ அதில் 2 அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதுக்கப்புறமா எஸ் வந்துட்டு என்ன இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அப்போ அதாவது இப்போ இந்த எல் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் n, அப்போ n வந்து 2, அடுத்தபடியாக எல் இருக்கு இல்லையா, அப்போ எல் வந்துட்டு என்ன எஸ். ஸோ அதனால தான் இதில் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், ஆர் என்னுக்கு பதில் 2வும் இதில் எல்லுக்கு பதில் எஸ்ஸும் போட்டிருக்கோம். சரிங்களா, அதான் பாருங்கள் ஆர் இந்த அதாவது இந்த எஸ்ஸுக்கு பதில் 0. அப்போ அதாவது எஸ் ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ என்ன வந்துடும், எல் வேல்யூ வந்துட்டு 0. ஸோ அதனால தான் அதில் ஆர் 2 அப் டு 0 அப்படிங்கிறத போட்டிருக்கோம். பாருங்கள் ஆர் 20 ஆர் போட்டிருக்கோம் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 ரூட் 2. அதாவது என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணுக்கு பதிலாக இதில் எண் இருக்கு இல்லையா, எண்ணுக்கு பதிலாக 2 நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்கப்புறமா எல்லுக்கு பதிலாக அதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போது இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் இந்த எண்ணுக்கு பதிலாக 2வும் எல்லுக்கு பதிலாக 0வும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரேடியல் ஐகன் ஃபங்க்ஷன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர் 20 ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 ரூட் 2 z by a0 ஹோல் பவர் 3 by 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆன்சர் 2 மைனஸ் zr by a0 எக்ஸ்பொனன்ஷியல் r by 2a0 இதெல்லாம் கிடைக்குது. சரிங்களா, அப்போ பாருங்கன்னா இந்த எண்ணுக்கு பதில் நம்ம என்ன போட்டிருப்போம், எண்ணுக்கு பதில் இதில் 2 சப்ஸ்டியூட் பிடிப்போம், அப்போ 2 அதில்